வெறுங்காய் காஞ்ச காய் நீங்க 1/2 கிலோ வருங்கிறீங்க இல்லையா? சைஸ் பெரிய சைஸ் குடும்பம் எடுத்து கொண்டாந்தாச்சு. டேரக்டா பருப்பு போறதாங்கண்ணா? டேரக்டா பருப்பு தான். இது எப்படி ஒரே மரத்து காயா எப்படி? ஒரே மரத்து காய். ஒரு காய் குலையில எத்தனை, ஒரு குலையில எத்தனை காய் இருக்குறீங்க? 30 காய். 30 காய். 20 காய். 60-70 காய் தான். அதனால சைஸும் பெருசு. சைஸ் உருட்டு பாருங்க. காய் உருட்டு. இவ்வளவு திமே சொரவல் காய். பருப்பு அரைஞ்சிருக்குமாங்கண்ணா? இருக்கு. அரைஞ்சு 13.5 கிலோ வரும். அவுட்டர் உடைச்ச அவுட்டர். 100 காய்க்கு 13.5 கிலோ. 100 காய் உடைச்சா 13.5 கிலோ கேரண்டி. இல்ல இது 100 காய் உடைச்சா பருப்பு வந்து 13.5 கிலோ காஞ்ச பருப்பு. ஆமா. உடைச்சு காய தொட்டியோட காய போட்டு பருப்பு எடுத்து பருப்பு பாக்கையில 13.5 கிலோ வரும். 100 காய். ஆமா. இது வந்து 12.5 கிலோ வரும். அது 12.5 கிலோ வரும். ஆமா. இதை விட அவுட்டர் வந்து அது காய் வந்து பெருசா இருந்தாலே பருப்பு திக்னஸ் அதிகம். அதனால தான் அவுட்டர் குறையுது. இதுக்கு அதுக்கு ஒரு 1 கிலோ தான் குறையுது. 100 காய். 100 காய்க்கு 13.5 கிலோ, 100 காய்க்கு 12.5 கிலோவா? நம்ம ஏரியா பூரா அவுட்டர். பருப்பு எப்பவுமே திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து இது கொஞ்சம் பெருசு பெருகட்டா. இது 550 கிராம் வரும். இது 550 வரும். உறுதியா வரும். இல்ல இது ஆவரேஜ்ல வந்து இது கொஞ்சம் அதெல்லாம் நாங்க கிடையாது. தனிக்காய் சொல்றோம். தனிக்காய் இது வேற 550 600 கிராம் விட அதெல்லாம் 600 கிராம் வரும். சராசரின்னு பாத்தீங்கன்னா சிறுசு வந்துருது. தண்ணி அதிகம். உடைச்சா ஒரு ஆள் குடிக்க முடியாது. காஞ்ச காய்க்கு இளநீனா எப்படி இருக்கு? 700 கிராம் வரும். ஏங்க 700 இல்ல பாருங்க. இதெல்லாம் 1 கிலோ பக்கம் வரல. 1000 கிராம் வருங்க. இது 700 கன்ஃபார்ம். 700னா இளநீ அரிக்கல பாருங்க ஃபுல்லா தின்னுருக்கு. இல்லங்கண்ணே மட்டையால்றோம்ல. அந்த மாதிரி பெருவெட்டு வந்துனா நம்ம வண்டி 10,000 முடிக்குது 7,000 முடிக்குது. வண்டியில கொண்டாடும் போது. ஆமா. அது வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா 20 சேர்த்துக்கிட்டு வாங்குவோம். வாங்கும்போது